ஹாய். ஸோ வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், மெரினா பீச்சில் தான் இருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10:30 ஆகுது கரெக்டாக. நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும் இல்லை? அதுவும் மண்டே இன்னைக்கு மண்டே, அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சவாரி வந்தேன் மெரினா பீச்சுக்கு. ஸோ மண்டே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு குட்டி சண்டேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே அப்படின்னா நம்ம சண்டே ஓவர் ஆட்டம் ஆடி இருப்போம்ல, அதுக்காக மண்டே வந்து என்ன பண்ணுவோம், பர்மிஷன் எதனா கேட்போம். நானாக கேட்பேன், ஏன்னா மண்டே ஓவர் ஆட்டம் ஆடுவேன் ஃபர்ஸ்ட்லாம். அதனால் சண்டே ஓவர் ஆட்டம் ஆடிட்டு மண்டே வந்து எல்லாரும் ஒரு பர்மிஷன் கேட்குறாங்கன்னா நான் 2 ஹவர் பர்மிஷன் கேட்பேன். ஏன்னா அன்றைக்கி கூகுள் மீட் அட்டன் பண்ண முடியாது, பயங்கர தலைவலியாக இருக்கும். ஹேங் ஓவர் மண்டே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். டியூட்டி வர ஆச்சுட்டு இருக்கு, பரவாயில்ல, ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காருவோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம அந்த கம்பெனியில் இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குமா? இல்லை, நம்ம சொந்த சொந்த பிஸ்னஸ்னால் வேறு எதனா பண்ணியிருந்தால், நான் ஒரு ஜிம் வைக்கணும், ஒரு மளிகை கடை ஃபீல்டில் இருக்கும், மளிகை கடை வைக்கணும் அப்படின்னு ஆசை. பட் வந்து அதில் வந்து முழுக்க அதுலேயே இருக்கணும். பட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, பட் என்ஜாய்மெண்ட் வந்து எதுவுமே நான் விட்டு கொடுக்க முடியாத என்ஜாய்மெண்ட். இந்த 10 மணிக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம்னா நம்மனா சும்மா உட்காரல, வேலை இல்லாமையும் வந்து உட்காரல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 rupees நம்ம ஏர்ன் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் வந்து இயர்னிங்ஸ் வந்து டெய்லி வாரத்துக்கு ஒரு தடவை போடுறேன். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல, நம்மளும் சப்ஸ்கிரைப் நானும் ஒருத்தர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டவுட் இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை ஏதோ இயர்னிங்ஸ் சொல்கிறாங்களே, டெய்லி இருக்குமா இல்லை இந்த வீடியோக்காக ஒரு நாள் பண்ணுவார் அப்படின்னு. அது இல்லாமல் நம்ம ப்ரோ நிறைய பேர், முக்கியமாக வந்து அவர் பேர் தெரியல, ஜெசிகா அப்படின்னு வரும் மெயில் ஐடி. அந்த ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா பிரதர்லாம் நம்மளுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக சப்போர்ட்டாக, எந்த வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு, தலையில் ஏன் கை வச்சுட்டே கேட்குறீங்க, காற்றுல முடியுதும் அது முடி வளர்க்குறதுல இது ஒரு டிஸ்டர்ப், அதை கிளிப்பு போட்டே இருக்குமா, கிளிப்பு இல்லைனா அது வந்துகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி முகத்தில் விழுந்துகிட்டே இருக்கு. அந்த ப்ரோ கேட்டே இருந்தார், நேற்று வேலட் இதுவும் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. அவருக்காக நான் டெய்லி மட்டும் தான் இயர்னிங்ஸ் பண்ணியிருக்கேனா? இல்லை, வீக்லியும் நான் இயர்னிங்ஸ் பண்ணுறேன். இந்த வாரம் டெய்லி மட்டும்தான் அந்த 2000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நான் என்னோட வீக்லி இயர்னிங்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஆவரேஜ் அப்படின்னு. பார்ப்போமா? நான் காட்டுறேன். ஓகே, உங்களுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் நம்ம வீக்லி இயர்னிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது லாஸ்ட் வீக், இது மண்டே டு சண்டே. அதில் வந்து நடுவில் நம்ம புதன்கிழமை ஒரு நாள் வந்து வண்டி சர்வீஸ்க்கு விட்டோம். அன்றைக்கி வந்து பெருசாக ஓட்டலை, சும்மா ஒரு 3 hours ஈவினிங் ஓட்டினேன். ஓகே, அதுவும் எடுத்துப்போம். பட் வந்து ஒரு 6.5 நாள். சண்டேவும் நம்ம ஒரு இதுவாக தான், இது 6 நாள் ஆவரேஜ், ஒரு 6.5 நாள்னு எடுத்துப்போமே. நம்ம கணக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ஒவ்வொரு ஆப்லேயும். ஃபஸ்ட்டு யூபர் பார்த்திங்கன்னா தெரியும், 8076 ரூபா. யூபர் ஏன் நான் அதிகமாக ஓட்டுறேன் அப்படின்னா, நான் அதுக்கான ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன். யூபர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கேன்சலேஷன்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதோட கஸ்டமரே டிஃப்ரெண்ட். 8076 ரூபா ஆகஸ்ட்டு மாதத்தில் போன வாரம் இயர்னிங்ஸ் யூபரில். ஓகே, செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரேபிடோவில் பார்ப்போம். ரேபிடோவில் வந்து கஸ்டமர் கேன்சலேஷன் அதிகமாக இருக்குங்க, அதான் எனக்கு பிடிக்காது. நம்ம மெனக்கெட்டு போயிட்டுருப்போம் பிக்கப் பண்ணுறதுக்கு, டப்புன்னு கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அதனால் எனக்கு அந்த கேன்சலேஷனுக்காக தான் ரேபிடோ கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டுவேன். ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா 4729, 4ஆம் தேதியிலேருந்து இது 10ஆம் தேதி, அந்த 7 நாள் கணக்கு எடுத்திருக்கோம். 6.5 நாள் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே ஒரு ஹாஃப் டே, இன்னொரு நாள் சர்வீஸ் விட்டோம், அன்றைக்கும் சரியாக ஓட்டலை. பட் ஓகே, பரவாயில்ல, 6.5 நாள் ஆவரேஜ் எடுத்துப்போம். செகண்டு நம்ம யாத்ரா பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய ஆப்புங்க. ஃப்யூச்சரில் பாருங்களேன், நம்ம யாத்ரா நல்லாயிருக்கும். பிகாஸ் வந்து நிறைய இடத்துல அதுவும் வந்து அடிக்குது. நம்ம யாத்ரா நல்லாயிருக்கு. அது வந்து 544 ரூபா நம்ம யாத்ராவில். ஓவரால் டோட்டல் நான் எல்லாமே டிஸ்பிளே போடுறேன், ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கங்க எவ்வளோ ஆவரேஜ் இந்த வாரம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் நம்ம ஆப்
பிரகாரம் நம்மளுக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு பார்ப்போம். யூபரில் பார்த்தீங்கன்னா 8016 8,016 ரூபா. ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா 4799 4799 ரூபா. நம்ம யாத்திரால 544 ரூபா. டோட்டல் பார்த்தீங்கன்னா 13359 13,359 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா ஆப் பிரகாரம் நம்மளுக்கு வந்த டோட்டல். இதை தவிர்த்து இருக்கிறதுலாம் நம்ம வந்து அதர்ஸ்ல சேர்த்துக்கோம். அதர்ஸ் அப்படின்னா எது நான் சொல்றேன்னா டிப்ஸு, எக்ஸ்ட்ரா வர்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த யூபர் வேலெட்ல இன்சென்டிவ்லாம் வரும் நம்மளுக்கு நல்லா ஓட்டுறதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதர்ஸ்ல சேர்த்துக்கோம். கஸ்டமர் நம்மளுக்கு கொடுக்குற டிப்ஸ்லாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஆப் தவிர்த்து நம்மளுக்கு வரக்கூடிய இயர்னிங்ஸை பார்ப்போம். அதை வந்து நான் அதர் இயர்னிங்ஸ் எடுத்துக்கிறேன். கஸ்டமர் நம்மளுக்கு கொடுக்குற டிப்ஸு, ஆன் த வே ட்ரிப்பு, யூபரோட இன்சென்டிவ், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு இன்சென்டிவ் தான். சாரி, நம்மளுக்கு வர இயர்னிங்ஸ் தான், நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான். கஸ்டமர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் போட்டிருக்கேன், டெய்லி 100 வீதம் தான் போட்டிருக்கேன். பட் இதோட எனக்கு அதிகமாக தான் வரும், 700 போட்டிருக்கேன். ஆன் த வே ட்ரிப் அதே மாதிரி 100 தான் போட்டிருக்கேன், 700 போட்டிருக்கேன். யூபர் இன்சென்டிவ் அது எனக்கு வரது பார்த்தீங்கன்னா, நான் யூபரில் நிறைய டியூட்டி எடுத்து ஓட்டுறதுனால ஒரு 400 வருது. இது எல்லாமே டோட்டல் போட்டால் ஒரு 1800. நான் சொல்ற மாதிரி இது எல்லாமே குறைஞ்சபட்சம், இதை விட எனக்கு அதிகமாக தான் வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் இயர்னிங்ஸ் வருவோம். ஆப்ல காட்டினது இந்த டிப்ஸு, அந்த இன்சென்டிவ் அதெல்லாம் இல்லாமல் ஆப்ல மட்டும் நம்மளுக்கு காட்டினது 13,359 13359. அதர்ஸ், அந்த அதர்ஸ் நான் சொன்ன டிப்ஸு அந்த இந்த வேலெட்ல வந்தது அது ஒரு 1800. ஸோ வந்து இந்த வாரம் லாஸ்ட் வாரம் முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமையோட நேற்று வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வாரத்தோட இயர்னிங்ஸ் 15,159. பட் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கு அதையும் பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து இவ்வளோ வரல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. ப்ளஸ் உழைப்பு இருக்குங்க, நிறைய உழைப்பு இருக்கு, எஃபர்ட் இருக்கு. ஸோ 15,159 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீக். யாரும் இந்த அளவுக்கு அப்புறம் சொல்ல மாட்டேன். வீக்லி இயர்னிங்ஸ் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எனக்கு வந்து 2500 தான். நான் சொன்ன அந்த இன்சென்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஒரே நிமிஷம், ஃபோன் அந்த சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும்ல, நம்ம கட் பண்ணணும். ஸோ வீக்லி வந்து 2300 500 ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேங்க. அது வந்து எந்த இதுவும் இல்லை. 2500 ரூபான்றது வந்துட்டு தான் இருக்கு டெய்லி. வீக்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதான் கால்குலேஷன். அண்டு நம்மளோட மந்த்லி நான் பெருமையாக சொல்லுவேன். எங்கள் அம்மா அந்த டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க, நான் அதை காட்டியிருப்பேன் வீடியோவில் எவ்வளோன்னு கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக அதில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு எவ்வளோன்னு. அதை அப்புறம் என் பொண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா, என் வீடியோ எல்லாம் பார்க்குறான், அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். பார்த்தா என்ன பண்ணுவா, அவ்வளோதான் அம்மா, எங்கள் அம்மா தான் கூப்பிடுவான். கொய்மா, என்னை வந்து அவன் தான் கூப்பிடுவான். கொய்மா, நீ வந்து அவனை வந்து இந்த இயர்னிங்ஸே போட வேணான்னு சொல்கிற, அவன் பார்த்தா நீ எழுதி வச்சதெல்லாம் காட்டுறாங்க கொய்மா அவன் வீடியோவில் அப்படின்னு சொல்லுவான். நான் பெருமையாக சொல்கிறேங்க. என்னோட போன மாதம் நான் டோட்டல் நான் கணக்கு பார்த்தேன், அதுக்கு 3 மாதம் பார்க்கல. ஏன்னா அப்போ கொஞ்சம் நம்ம இதுவாக ஓட்டணும் ஃபஸ்ட்டு மாதம்ன்றதுனால. என்னோடது பார்த்தீங்கன்னா 70,680 ரூபா டோட்டல் இயர்னிங்ஸ் போன மாதம். இந்த மாதம் க்ளோசிங் ஜூலையில் இந்த 70,000 ரூபாய் என்னோட ஃபீல்டில் ஒரு மேனேஜர் வாங்குகிற சேலரியை, அந்த சேல்ஸ் ஃபீல்டில் காலைல கூகுள் மீட் இல்லாமல், எந்த ஒர்க் ப்ரெஷரும் இல்லாமல், எவனுக்கும் அடிமையாக இல்லாமல், ஒர்க் டைமிங் என் இஷ்டத்துக்கு நான் ஒர்க் பண்ணி இதை நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு மேனேஜர் சம்பளத்தை நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த மேனேஜர் வந்து அவ்வளோ மெனக்கெடணும், அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும், மந்த் எண்டில் சாகணும். நம்மளாம் வேறு லெவலில் இன்கம் இருந்துச்சு எனக்கு. நான் பெருமையாக சொல்கிறேன், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70,668 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இல்லை செலவுன்னு பார்த்தா எனக்கு சிஎன்ஜிக்கு 390 ஆவரேஜ் நான் எவ்வளோ டோட்டல் போடுறேன், அதுதான் என்னோடய செலவு. இயர்னிங்ஸ் மொத்தம் இவ்வளோ நம்மளுக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த முடிவு எடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ஃபைனலி நம்ம லாஸ்ட் மந்த்து மை இயர்னிங்ஸ் பெருமையாக சொல்லுவேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70,668 ரூபா. பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக தெரியுது எனக்கே. பட் வந்து அது பின்னாடி அவ்வளோ எஃபர்ட் இருக்குங்க, அவ்வளோ உழைப்பு இருக்குது. அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஈஸியாக வராது. அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஓகே நீங்கள் எல்லாம் ஜென்யூனாக சொல்கிறீங்க, பட் சில இதெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக சில நீங்கள் பர்சனல் கேள்விலாம் கேட்குறீங்க, சில இதெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் வந்து என்னால் பதில் சொல்ல முடியல. அதுக்கு நான் வெறும் ஆப்டின் போட்டு போயிடுவேன், லைக் போட்டு.
அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி கூட நீங்கள் எதனா கேட்கணும்னு நினச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி அதில் டிஎம் பண்ணுங்கள். பர்சனலாக நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பதில் சொல்கிறேன். naynar.manigandan நான் ஸ்க்ரீனில் போடுறேன். naynar.manigandan அது நம்ம இன்ஸ்டாகிராம். அதுக்கு நீங்கள் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே. மற்றபடி நான் சொல்கிறது எல்லாமே நான் வந்து உண்மையாக இருக்கணுன்றது தான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே போடுறேன். சும்மா இதில் வந்து நான் கஷ்டப்படுறேன் கஷ்டத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படி போகக்கூடாது. இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் நான் இது மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு கம்பெனியில். அதான் சொல்கிறேன்னே, லாஸ்ட்டெல்லாம் வேலை செஞ்சதுலாம் ஓகே. அவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ இதுக்கு அவங்க அவ்வளோ மெனக்கெட்டுறாங்க. அவங்களெல்லாம் வெளில போக முடியாமல் இருக்கலாம், வயசாகிருக்கலாம், எஜுகேஷன் இல்லாமல் இருக்கலாம், அதுக்குள்ளே அது விட்டு அந்த சர்க்கிள்குள்ளே வெளியில் போக தெரியாமல் இருக்கலாம். நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை, நம்ம துணிஞ்சு வந்தோம். இப்போது நான் சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நானும் இதை பண்ணவா அப்படின்னு. பட் வந்து இதை பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி எத்தனை பேர் துணிஞ்சு வருவீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். எதுவுமே அசிங்கப்படாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நமக்கு ப்ரௌன் ஷர்ட்டு, இதை வந்து ப்ரௌன் ஷர்ட் இங்கே தான் இருக்குது மாட்டி வச்சுருக்கேன். இந்த ஃபார்மல்ஸு, இந்த ஷூவு அதை இன் பண்ணி போடணும். என் ஆஃபீஸ்லேயே எவ்வளோ பேர் இதை மாதிரி துணிஞ்சு பண்ண முடியும் தெரியல எனக்கு. பட் நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது எனக்கு தெரியும், நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு தைரியமாக வந்தேன். அதோட பெனிஃபிட் அனுபவிக்கிறேன். என் கூட இருந்தவங்களாம் அவங்களோட டபுள் மடங்கு நம்ம சேலரி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வேணாண்டா, இது பண்ணாத, இதெல்லாம் போய் பண்ணணுமா நீ அப்படிலாம் கேட்டவங்களாம் சும்மா ஏதோ ஒரு ஊருக்காக ஒரு வாழ்க்கை வாழலாம். பட் நான் துணிஞ்சு வந்ததுக்கான பலன், என் ஐயப்பன் சொன்னதுக்கான பலன் நான் அனுபவிக்கிறேன். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பண்ண போகிறேன். என் லைஃப்பை வந்து இந்த கெரியர் நான் சூஸ் பண்ணது வேறு லெவலில் மாற்றும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எதாவது பதில் சொல்கிறேன். நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். மணி லாக்குக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ ஓகே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் வேறு ட்ரிப்பு போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, பாய்ங்க, பாய்.